அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். அதிகாரம் ஊக்கம் உடைமை. ஊக்கம் என்றால் முயற்சி. மேலும் மேலும் நம் செயல்களை முன்னோக்கி கொண்டு செல்வது. அப்படி கொண்டு போற தன்மைக்கு பேரு ஊக்கம் உடைமை. ஊக்கம் உடைமை அதிகாரத்தின் கீழே 10 குறள்களை சொல்றாரு. அதுல 595வது குறள், வெள்ளத்து அணையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு. வெள்ளத்தணைய மலர் நீட்டம், சாதாரணமா குளங்கள்ல இப்ப தாமரை குளம் இருக்குது, அந்த தாமரை மலர், தாமரை இலை எதுக்கு வரைக்கும் இருக்கும்? அந்த குளத்துல தண்ணீரின் ஆழம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த தண்டு நீண்டு தண்ணீருக்கு மேல மலர் இருக்கும், இலை இருக்கும். தண்ணி நிறைய இருந்ததுன்னா அப்பவும் அந்த தண்ணிக்கு மேல மலர் இருக்கும், இலை இருக்கும். தண்ணி குறைவாக இருந்தாலும் மலர், இலை இந்த குறைவான உயரத்துல இருக்கும். அப்போ வெள்ளத்தணைய மலர் நீட்டம், எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மலரின் உயரம் இருக்கும். மாந்தர்தம் மனிதர்கள் அவங்களுடைய உள்ளத்தணையது உயர்வு. அவங்களுடைய உள்ளம் இருக்குது இல்லைங்களா, அவங்களுடைய உள்ளம்னா அதுல இருக்கக்கூடிய எண்ணம், அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய உயர்வு இருக்கும். இப்ப சாதாரணமா சொல்லுவாங்க இல்லைங்களா, எண்ணம் போல் வாழ்க்கை. அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, வெள்ளத்தணைய மலர் நீட்டம். தண்ணீரின் உயரத்திற்கு தகுந்தபடி மலரின் உயரம் உயர்ந்து வரும், கீழே தாழ்ந்து போகும். தண்ணீரின் மேலே மலர் இருக்கும். மாந்தர்தம், அதே போல மனிதர்களுடைய உயர்வு எப்படி இருக்கும்? உள்ளத்தணையது உயர்வு. அவங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கும்? எண்ணம் இருக்கும். அவங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி தான் உயர்வு இருக்கும். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.